சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தொடர் தோல்வி, இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இப்போ இந்த தொடர் தோல்விக்கான காரணம் ஒரு குறிப்பிட்ட நபர் அப்படிங்கிறத பற்றியும் சில தகவல்கள்லாம் பரவிட்டு இருக்கு. அது என்ன, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய தோல்விக்கான காரணம், அந்த காரணமாக சொல்லப்பட்டவர் செய்யக்கூடிய அவருடைய கடந்த கால அந்த விளையாட்டினுடைய புள்ளி விவரங்கள் என்ன, இந்த சீசனில் ஐபிஎல் அப்படி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேனுடைய தொடர் தோல்விக்கு அஸ்வினுடைய தேர்வும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டு அது தொடர்பான விவாதங்களாக இப்போ சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தொடர்ச்சியாக ஒரு பெரிய அளவிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் சொதப்பிட்டு வராரு. ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய பவுலிங் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருக்கு. கடந்த 5 போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போட்டிக்கும் 1 இல்லை 2 அதுக்குள்ள விக்கெட்டுகள் மட்டும்தான் அஸ்வின் எடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார் அஸ்வின். ஏலத்தில் எடுக்கப்படும் போது 10 கோடி கொடுத்து எடுத்தாங்க. சென்னை அப்படின்னும் போது அஸ்வினுக்கு அது கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு அவருடைய பவுலிங் திறமையை சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. ஆனால் அந்த கணிப்பு எல்லாமே இப்போது தவிடு பொடியாக மாறி இருக்கு. 5 போட்டிகளில் சிஎஸ்கே விளையாடி இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நான் பார்த்தோன்னா ஒவ்வொரு போட்டிக்கு ஆவரேஜாக 1-2 விக்கெட் மட்டும் தான் அஸ்வின் எடுத்துகிட்டு வராரு. அது சாதாரணமாக நார்மலாக எடுக்கக்கூடிய விக்கெட்டு தான். ஆனாலும் பவர் பிளேயில் அதிக அளவில் ரன்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் விக்கெட்டும் குறைவாக இருக்குது, 1-2 அப்படிங்கிறது இருக்குது. சரி, விக்கெட் தான் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பவர் பிளேயில் அதிக ரன்களை கொடுக்குறாரு அப்படின்ற விமர்சனமும் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருது. அவரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நூர், ஜடேஜா இவங்க எல்லாமே ரொம்ப குறைவான ரன் தான் கொடுக்குறாங்க. பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஜடேஜா ஒரு நார்மலாக கொடுத்துட்டு வராரு. பவுலிங்லையும் ரன் ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பவுலிங்கில் சிறந்து விளங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அஸ்வின் அதிக ரன்களை பவர் பிளேயில் கொடுத்துட்டு வராரு. விக்கெட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வராரு. அதிக கண்ட்ரோலோட மற்ற பவுலர்லாம் போடும்போது அஸ்வின் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டு வருது. மும்பைக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் 4 ஓவர் போட்டார். முதல் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், முதல் மேட்ச்சில் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்தார், 31 ரன்கள் கொடுத்தார். அப்புறம் 2வது மேட்ச் பெங்களூருக்கு எதிரான போட்டி அப்படின்னு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் 2 ஓவர்களை போட்டு 2 ஓவர் தான் 1 விக்கெட் எடுத்தார், 22 ரன் கொடுத்தார். 2 ஓவருக்கு 22 ரன்கள் கொடுத்தார். அடுத்த மேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான 3வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் 4 ஓவரை போட்டு ஒரே 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்தார். ரன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 46 ரன், 4 ஓவர் ஒரே 1 விக்கெட். சரி, விக்கெட் தான் எடுக்கல, ரன்னை கண்ட்ரோல் பண்ணாருன்னா பார்த்தா 46 ரன்னு கொடுத்துருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். டெல்லிக்கு எதிரான 4வது ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சரி, 4வது ஆட்டத்தில் அஸ்வினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெல்லிக்கு எதிரான 4வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் 3 ஓவர் போட்டார். 3 ஓவர் போட்டு 21 ரன்களை கொடுத்துருக்காரு. விக்கெட் எதுவுமே எடுக்கல. 3 ஓவர் 21 ரன், விக்கெட்டே எடுக்காம அந்த மேட்சை அவர் கம்ப்ளீட் பண்ணார். பஞ்சாபிற்கு எதிரான அடுத்த 5வது ஆட்டம் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா? பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் அஸ்வின் எப்படி செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டத்தில் 4 ஓவர் போட்டிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 ஓவருக்கு 48 ரன்களை வாரி வழங்கியிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். சிஎஸ்கே அணியில் ஆடி வரக்கூடிய மூத்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீது இப்போ கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. ஏன் அஸ்வின் மட்டும் தான் அப்படி போடுறாரா, மற்ற பவுலர்லாம் ரொம்ப நல்லா பவுலிங் போடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். அது நியாயமான கேள்வி தான். ஆனால் அஸ்வின் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பவுலர் இல்லையா? சென்னையில் குறிப்பாக சென்னையில் ஆடும்போது அவர் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக 10 கோடிக்கு எடுத்தாங்க, சிறப்பான பவுலிங் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படி எதுவுமே கிடையாது. அதனால விமர்சனங்கள் அஸ்வின் மீது மிக கடுமையாக முன்வைக்கப்பட்டு வருது. சரி, பவுலிங் அப்படின் போது அஸ்வின் சரியா ஆடலை அப்படிங்கிற மாதிரி கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா அஸ்வின் பொறுத்த வரைக்கும் பவுலிங் போட்டு பேட்டிங்லையும் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் தான். நிறைய மேட்ச் ரொம்ப சிறப்பாக பேட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு யுக்தியை இப்போவும் அவர் பயன்படுத்துவார் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பவுலிங்கும் சரியா போல, பேட்டிங்கிலும் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் குறைவான அளவு தான் இருந்துட்டு வராரு. இவருக்கு மாற்று வீரராக அன்சுல் காம்போஜ் கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிற தகவல்லாம் கூட வெளியாகிட்டு இருக்கு. 10 கோடி எடுத்திருக்காங்க அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின் போது இன்னும் எஞ்சிய விளையாட்டில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் போக முடியும். அப்படிங்கிறதுனால மாற்று வீரர் யாராவது கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது காம்போஜ் அவர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஸ்வினுக்கு மாற்றாக இவர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தகவல்களும் அப்படிங்கிற மாதிரி யோசனைகளும் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட்
அவர் விரும்பிய வீரர்கள்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துலாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அவரு என்னென்ன முடிவு பண்ணாரு, அவரோட முடிவுக்கு உட்பட்டு எந்த வீரர்களும் எடுக்கப்படலை, சில வீரர்கள்லாம் அவருக்கு முடிவு அப்பாற்பட்டு எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட முன்வைக்கப்பட்டு வருது. இப்போ அஸ்வினுடைய பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபார்ம்ல இல்லை. ஆனால் அவர் எடுத்த தொகை ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இந்த 10 கோடி ரூபாய்க்கு அஸ்வினை விட இன்னும் சிறப்பான வீரர்கள் எடுத்திருக்க முடியும், அதுக்கான திட்டமும் அழகாக வகுத்திருக்கலாம். ஆனால் அதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் சொதைப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 கோடி இருக்கு இல்லையா, அந்த அஸ்வின் எடுத்த தொகை, அதில் முக்கியம் மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர் பவர் ஹிட்டரை யாரும் எடுத்திருக்கலாம். மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை பவர் ஹிட்டர் கடைசி டைமில் கை கொடுத்து வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அதிரடி ஆட்டக்காரை யாராவது எடுத்திருக்க முடியும். ஆனால் மற்ற வீரர்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அஸ்வின் மீது வைக்கப்படுறது கிடையாது. மற்ற நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தோல்விக்கான காரணம் சொல்லிட்டு நிறைய வீரர்கள் மேலே முன்வைப்பாங்க விமர்சனங்கள்லாம். ஆனால் அஸ்வின் மேலே மட்டும் இதுவரைக்கும் விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்பட்டது கிடையாது. நிறைய அந்த வர்ணனையாளர்கள்லாம் கூட பார்க்கும்போது அஸ்வின் பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க, அதாவது நெகட்டிவாக அவர் பற்றி விமர்சனங்கள்லாம் அதிகம் முன்வைக்க மாட்டாங்க. மும்பைக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் மட்டும் கொஞ்சம் சுமாராக ஆடினார். 4 ஓவர் 1 விக்கெட் எடுத்தார். அதோட 31 ரன்களை கொடுத்தார். 4 ஓவர் வீசி 1 விக்கெட் எடுத்து 31 ரன்களை கொடுத்தார். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் அவருடைய பவுலிங் ஈடுபடலை, ரொம்ப மோசமான ஒரு பவுலிங் தான் வீசினார். பெங்களூருக்கு எதிரான மேட்ச்சில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஓவர் வீசி அவர் 22 ரன்களை கொடுத்தாரு, 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்தார். ஏற்கனவே மற்ற அப்புறம் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பவுலிங் இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்படியாக எந்த போட்டியிலுமே இந்த சீசனில், நான் சொல்கிறது இந்த சீசன் மட்டும்தான், இந்த சீசனில் எந்த போட்டியிலுமே அவருடைய பேட்டிங்கும் சரியாக இல்லை, பவுலிங்கும் பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்ததாக இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக அவர் போடக்கூடிய ஆஃப் ஸ்பின் சரியாக ஒர்க் அவுட் ஆகல, அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னே சொல்லப்படுது. அதிகமாக அவர் போடக்கூடிய பால் எல்லாமே அவருக்கு என்ன முடிவு பண்ணி போடுறாருந்தாலும் அது சரியாக கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது. முக்கியமாக பவர் பிளேவை சொதப்புறது அஸ்வின் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பவர் பிளே வந்து சரியாக பயன்படுத்தாமல் சொதப்புறாரு அப்படின்னு, அந்த பவர் பிளேயில் அதிக ரன்களை கொடுக்குறாரு அஸ்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ஓவரில் பந்து வீசுறாரு அப்படின்னும் போது 20+ ரன்னை கொடுத்துறாரு. அப்போது செகண்ட் ஓவரே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனால் தான் கடைசி ஓவர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் ஓவரே நம்ம அதிகமாக ரன் கொடுத்தணும் அப்படின்னா லாஸ்ட் டைமில் அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகி அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ செகண்ட் ஓவரே அஸ்வின் வீசும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20+ ரன் கொடுத்துட்றாரு. ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்டத்தோட பேட்டர்னே இதனால் மாறப்படுது. சென்னைக்கு ஃபேவரான ஆட்டம் கூட சென்னைக்கு எதிராக மாற்றப்படுது. பேட்டிங்லையும் சரியாக ஆடாமல் இருக்கிறதுனால நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் மேலே இப்போ முன்வைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படுது. அன்சுல் காம்போஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டான ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அவருடைய பவுலிங் மூலமாக இந்தியாவுடைய உள்நாட்டு கிரிக்கெட் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பவுலர். அவரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. அன்சுல் காம்போஜ் பார்த்தோம்னா 2022 பிப்ரவரியில் திரிபுராவுக்கு எதிரான ரஞ்சி டிராஃபி ஆட்டத்தில் உள்நாட்டு போட்டிகளில் முதல் முறையாக அறிமுகமானார். 2023-24 விஜய் ஹசாரே சீசனில் 10 ஆட்டங்களில் 17 விக்கெட்டுகளை வீழ்த்தி கவனம் பெற்றார். அந்த சீசனில் ஹரியானா வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தார். நவம்பர் 2024 அன்சுல் காம்போஜ் கேரளாவுக்கு எதிராக ரஞ்சி கோப்பையில் ஒரு இன்னிங்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டுகளையும் எடுத்து 3வது பந்து வீச்சாளர் அப்படிங்கிற வரலாற்றை படைத்தார். 2024 IPL சீசனில் மும்பை இந்தியன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3 ஆட்டங்களை விளையாடி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2025 IPL சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அன்சுல் காம்போஜ் ஏலத்தில் எடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் அணியில எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் இப்போ வைக்கப்பட்டு வருது. பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா CSK பவுலிங் சொதப்பதை இவர் தடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போதுமான ஸ்பின் பவுலர்கள் இருக்காங்க. இதுவரை இருக்கிறத வச்சுட்டே சரியாக ஆட்டுறது மிகப்பெரிய சந்தேகமாக கேள்விக்குறியாக தான் இருக்குது. பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது. உடனடியாக அணியில் பல மாற்றங்கள் செய்யணும். அணியுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். குறிப்பிட்ட ஒருவரை மட்டுமே குற்றம் சாட்டுறதுலாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அணியோட ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸும் இங்கே சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் CSK ரசிகர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. எஞ்சிய ஆட்டங்கள் CSK எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம்.